இப்போ தேர்தல் ஆணையத்துக்குன்னு அதிகாரிகள் அவங்க தனியாலாம் ரெக்ரூட் பண்ணுறது இல்லை. அந்தந்த மாநில அரசில் இருக்கிற கலெக்டரு, தாசில்தார், ஆர்டிஓ அவங்கள தான் அவங்க கோஆப்ட் பண்ணிக்கிறாங்க. நேற்று வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு மினிஸ்டருக்கு சொம்பு அடிச்சிட்டு இருந்த ஒரு தாசில்தாரோ ஆர்டிஓவோ தேர்தல் ஆணையம் தான் உனக்கு இனிமேல் அப்படின்னு சொன்னால் உடனே அவன் புனிதன் ஆகிடுவான். சென்னை மாவட்டத்துக்கு தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் அவர் எப்படியாப்பட்ட ஆள், ஐஏஎஸ் எல்லாருக்கும் தெரியும். சேகர் பாபுவுக்கு அவ்வளோ நெருக்கமானவர். அப்புறம் அவர் எப்படி தாவேகாவுக்கு பர்மிஷன் கொடுப்பாரு? தூத்துக்குடி போலீஸ் துறையை கவனிங்க, கன்னியாகுமரி போலீஸ் எப்படி நடந்துச்சு. இதே போலீஸ் தான் அதுக்கு முன்னால கரூர்ல இருந்தது, அதுக்கு முன்னால பல இடங்கள்ல இருந்தது. அப்ப எப்படி நடந்துச்சு? ஏன் கொளத்தூருக்கு வந்தார்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு, ஒரு போலீஸ் இருந்துதாங்க. ஏன் விஜய்க்கு ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை? இப்போ கூட ஒரு 2 கேஸ் போட்டாங்க பார்த்தீங்களா? சென்னை மாநகரத்தில் பிரச்சாரம் போனப்போ அவர் ரோட் ஷோ போயிட்டாராம், அவருக்கு அனுமதியே கொடுக்கலையாம், அவர் மேலே ஏறி நின்ட்டாராம். முட்டாளுங்களாக இருக்கானுங்க காவல்துறை அதிகாரிகள். அவர் நிற்கக்கூடிய தொகுதி பெரம்பூரில் அந்த வாக்காளர் பெட்டியில் அவரோட நம்பர் 16 கடைசி ஸ்லாட்டு. பகுதியில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, 16ஆம் நம்பர் நோட்டா, இன்னும் பிடிக்கலன்னா நோட்டாக வாக்களிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. மக்கள் விரும்பும் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 44% விஜய்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவரை நீங்கள் நோட்டான்னு போட்டால் ஜனங்க அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்களா? எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி எங்களை கார்னர் பண்ணுறாங்க, சில அதிகாரிகள் கட்டுப்படுத்துகிறாங்க, லாஸ்ட் மினிட்ல பெர்மிஷன் தராங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதானங்க. அதாவதுங்க, நீங்கள் தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்ற பிறகும் அரசு, மாநில அரசுக்கு இதில் பங்கு இல்லைங்கலாம் கதை விட்டாங்க. நான் பல நேர்காணலில் சொன்னேன். இப்போ தேர்தல் ஆணையத்துக்குன்னு அதிகாரிகள் அவங்க தனியாலாம் ரெக்ரூட் பண்ணுறது இல்லை, இல்லை டெல்லியிலேருந்து எடுத்துன்னு வர்றது இல்லை. அந்தந்த மாநில அரசில் இருக்கிற கலெக்டரு, தாசில்தார், ஆர்டிஓ அவங்கள தான் அவங்க கோஆப்ட் பண்ணிக்கிறாங்க, அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த தேர்தல் முடியும் வரையில். அப்போ உடனே இவன் தூயவன் ஆகிடுவானா? நேற்று வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு மினிஸ்டருக்கு சொம்பு அடிச்சிட்டு இருந்த ஒரு தாசில்தாரோ ஆர்டிஓவோ தேர்தல் ஆணையம் தான் உனக்கு இனிமேல் அப்படின்னு சொன்னா உடனே அவன் புனிதன் ஆயிடுவானா? செந்தில் பாலாஜி எப்படி புனிதரானாரு? அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் ஊழல்வாதி ஓ பன்னீர்செல்வம், திமுகவுக்கு போயிட்டாருன்னா அவர் ஒரு புனிதர் ஆயிடுவாரு. அப்போ அந்த மாதிரி அதிகாரிகள் எப்படிங்க? இதே தமிழ்நாடு அரசு அதிகாரி தானே, அதனால மாற்றமே இல்லாமல் தான் இருந்தது. அவங்களாம் எதிர்பார்த்தாங்க தாவேகாவினர் திமுக ஆட்சி முடிந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தால் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும், நமக்கு பாரபட்சம் இல்லாமல் அனுமதிலாம் வழங்குவாங்கன்னு நம்பினாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, பழைய குருடி கதவை திருடின்ற மாதிரி ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில். இந்த ஓல்டு ஒயின் தான் இதெல்லாம். இந்த ஆர்டிஓ கலை ஒன்றும் வேணாம். சென்னை மாவட்டத்துக்கு தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் அவர் எப்படியாப்பட்ட ஆள், ஐஏஎஸ் எல்லாருக்கும் தெரியும். சேகர் பாபுவுக்கு அவ்வளோ நெருக்கமானவர், இறுக்கமான நெருக்கம். அப்புறம் அவர் எப்படி தாவேகாவுக்கு பர்மிஷன் கொடுப்பாரு? எப்படியெல்லாம் தடை சொன்னார், பொய் சொன்னார். அவங்க ப்ராப்பர் ஆப்பில் அப்ளை பண்ணலன்னாரு, அது பொய்ன்னு 24 மணி நேரத்தில் வெளியே வந்தது. ஸோ அதனால் அவர் விஜய் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. என்னன்னா, சீஃப் செக்ரட்டரியை, டிஜிபியை, உள்துறை செயலாளர், போலீஸ் கமிஷனர் அருண் உள்பட பல அதிகாரிகள் பாரபட்சமாக தாவேகாவுக்கு அனுமதியே கொடுக்கக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருந்த ஆட்கள்லாம் கொஞ்சம் பேரை வெளியேற்றினவன கொஞ்சம் இப்போ கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. இப்போ தூத்துக்குடி போலீஸ் துறையை கவனிங்க, கன்னியாகுமரி போலீஸ் எப்படி நடந்துச்சு, திருப்பூர் போலீஸ் எப்படி நடந்துச்சு பாருங்க. இதே போலீஸ் தான் அதுக்கு முன்னால கரூர்ல இருந்தது, அதுக்கு முன்னால பல இடங்கள்ல இருந்தது. அப்ப எப்படி நடந்துச்சு? ஏன் கொளத்தூருக்கு வந்தார்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு, ஒரு போலீஸ் இருந்துதாங்க. அவ்வளோ கூட்டம், பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு கேன்சல் பண்ணிட்டு போனாங்க. இப்போ கூட பாருங்க, நாளைக்கோ இது கடலூருக்கு அவர் போகணும். கடலூர்ல அவருக்கு ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது. அது என்ன? இது
ரோட் ஷோக்கு ஏன் அனுமதி இல்லை? பிரதமர் போறாரு, போறாரு, முதலமைச்சர் போறாரு. தேர்தல் காலத்தில் அனைவரும் சட்டத்தின் முன் சமம்ன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு தானே வழங்கணும். ஏன் விஜய்க்கு வந்து ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை? இப்போ கூட ஒரு 2 கேஸ் போட்டாங்க பார்த்தீங்களா? சென்னை மாநகரத்தில் பிரச்சாரம் போனப்போ அவர் வந்து ரோட் ஷோ போயிட்டாராம், அவருக்கு அனுமதியே கொடுக்கலையாம், அவர் மேலே ஏறி நின்ட்டாராம். முட்டாளுங்களா இருக்கானுங்க காவல்துறை அதிகாரிகள். இப்போ ஒரு இடத்துல தான் பேசுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு 100 கண்டிஷன் கொடுக்குறீங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆச்சுன்னா எல்லா கூட்டமும் அங்கே வந்துடுது இல்லை? பல்வேறு சம்பவங்கள், மக்களுக்கு இடர்பாடுகள் அதனால் ஏற்படுது இல்லை? ஒரே இடத்துல எல்லாரையும் குவிய வச்சா அப்படி ஆகணும்னு இவங்க நினைக்கிறாங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரோட் ஷோனா நான் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ கூட்டம் வந்து ஒரே இடத்துல குவியாது, தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகாதுன்றாரு. அவர் சொல்கிறது இவங்க கேட்குறதே இல்லை. ஏன்னா மற்றவங்கெல்லாம் ரோட் ஷோ போனால் பக்கத்தில் அந்த நாய் கூட எட்டி பார்க்க மாட்டேங்குது. நான் பார்த்தேன் ஒரு காணொளி, உதயநிதி இப்படி ரோட் ஷோ போயிட்டுருக்காரு, ஒரு ஆளும் இல்லை, இவர் யாருக்கு வணக்கம் சொல்லிட்டு போகிறாருன்னே தெரில. ஆனால் நீங்கள் இந்த படங்களை பாருங்கள், தாவேகா தலைவர் ரோட் ஷோ அவர் போகிற இடங்கள் திருப்பூராக இருக்கும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலி, மக்கள் கடலில் நீந்தி போகிறாருங்க அவர். இப்போ அவருக்கு ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை, நீ வெளியே தலையை காட்டக்கூடாது, கையை காட்டக்கூடாது. அது உண்மையிலேயே வருத்தப்பட்டு தாங்க அவர் கொடுத்துருக்காரு. அதாவது நிலைமை மாறும் என்று நம்பினார்கள், எதிர்பார்த்தார்கள். தேர்தல் ஆணையத்து கண்ட்ரோலில் நிர்வாகம் மார்ச் 15 வந்தது, அப்போ மாறும்னு எதிர்பார்த்தாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, எதிர்பார்த்தது தப்பு இல்லை. ஆனால் இதே பழைய அதிகாரிகள் தான் இங்கே இருக்கிறான். ஓகே சார், இதுக்குள்ளேயே இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஆணையத்தை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குன்னு. சரி, இன்றைக்கி விஜய்க்கு எதிராக இன்னொரு சதி நடக்குதுன்னு தோணுது. என்ன அப்படின்னா, அவர் நிற்கக்கூடிய தொகுதி பெரம்பூரில் அந்த வாக்காளர் பட்டியலில் அவரோட நம்பர் 16 கடைசி ஸ்லாட்டு அவர் இருக்கார், அவரோட நேம் இருக்குது. இன்னொரு பகுதியில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, 16ஆம் நம்பர் நோட்டா, இன்னும் பிடிக்கலைன்னா நோட்டாக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட நம்பர் எப்படி நோட்டான்னு சொல்லி கொடுப்பாங்க? அது பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. இவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க கட்சிக்காரங்கள்லாம், அது ஏதோ மிஸ்டேக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மிஸ்டேக் ஏன் 1ஆம் நம்பரில் வரல? 1ஆம் நம்பர் உதயசூரியன் இருக்குது, அதிலேயே வரலங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்னா, இது வந்துங்க இந்த தேர்தல் ஆணையம்ன்றது பேர் தாங்க. அந்த ஆணையத்தில் வேலை செய்கிற இவன் பூரா பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் திமுக பிரமுகர்களுக்கு, அமைச்சர்களுக்கு, வட்டை செயலாளர், மாவட்ட செயலாளருக்கு சொம்பு அடிச்சிட்டு இருந்தவங்க தான் இருக்காங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி சில்லுண்டி வேலைலாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறாங்க, அதாவது அலைக்கடலை வந்து யாரும் கை கொண்டு தடுக்க முடியாது. ஆதவனை 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. அதுபோல தான் விஜய் வந்து நீங்கள் நோட்டான்னு எழுதினாலான்னா, இது பாருங்க, இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. நான் நார்மலாக கருத்து கணிப்புகளை கணக்கில் எடுக்கிறது இல்லை, ஏன்னா அது பலதும் டுபாகூர் தாங்க. ஆனால் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மக்கள் விரும்பும் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 44% விஜய்ன்னு சொல்லியிருக்காங்க. 28% இப்போ இருக்கிற ஸ்டாலின்னு சொல்லியிருக்காங்க. முன்னால் இருந்தவரை 25% சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இருந்து என்ன உங்களுக்கு தெரியுது? மக்கள் யாரை விரும்புகிறாங்க? விஜய் அவர்களை தான். அப்போ அவரை வந்து நீங்கள் வந்து நோட்டான்னு போட்டால் ஜனங்க அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்களா? ஏங்க, நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க எந்த அளவுக்கு விவரமானவங்கன்னா, 1980 ஜனவரியில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது, திமுக காங்கிரஸ் கூட்டணி அடிச்சு நவுத்திட்டாங்க பார்லிமெண்ட். எம்ஜிஆர் முதலமைச்சர், கவர்மெண்ட் அவருது. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சிவகாசி அண்ட் கோபிச்செட்டிப்பாளையம் நினைக்கிறேன், 2 தொகுதியில தான் ஆளுங்கட்சி வெற்றி பெறுது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 37 தொகுதியில திமுக காங்கிரஸ் கூட்டணி அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. இந்த ரிசல்ட் வந்த உடனே கருணாநிதி இந்திரா காந்தி கிட்ட போய் உட்காந்து, எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்கை இழந்துட்டாரு, 5 வருஷம் காத்துட்டு இருக்க கூட, 77 82 தானே எலெக்ஷன் வரணும், 5 வருஷம் காத்துட்டு இருக்கணும்ல. உடனே இன்னைக்கே தங்க முட்டையிடும் வார்த்தை இன்னைக்கே அறுத்து எல்லாத்தையும் எடுக்கலான முட்டாளை போல எந்த ஆர்டிக்கல் 356 பயன்படுத்தி ஆட்சிகளை கலைக்கக்கூடாது
இது வந்து ஆள் தூக்கி சட்டம், இது வந்து ரொம்ப மோசம்லாம் மற்றவங்களுக்கு பேசிகிட்டு இருந்தாரோ கருணாநிதி, அந்த அரசியல் சாசனத்தின் 356 பிரிவை வச்சு ஒரு 9 மாநிலத்தை கலைச்சாங்க அந்த அம்மா. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்புறம் இந்திரா காந்தி 80ல் கலைச்சதில் தமிழ்நாட்டையும் சேர்த்து விட்டார் கலைஞர். ஸோ கலைஞ்சதா ரைட். 80ல் ஒரு ஜனவரியில் பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு 4-5 மாதத்தில் சட்டமன்றம் கலைக்கப்பட்டது இல்லையா, தேர்தல் வருதுங்க. போஸ்டர்லாம் அடித்து வச்சுட்டார் கலைஞர், எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பிச்சிட்டார். மனுநீதி சோழன் அப்படியே பட்டம் எடுக்கிற மாதிரி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒட்ட வேண்டியது தான். இப்போ கூட அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எம்ஜிஆர் வந்து அடிச்சுக்கிட்டு திரும்ப ஆட்சிக்கு வந்தாருங்க. 4 மாதத்துக்கு முன்னால் அதிமுகவை எதிர்த்து ஓட்டு போட்ட பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதே ஜனங்க நான் என்ன தவறு செய்தேன்னு மக்கள்கிட்ட போய் அவர் கேட்டார். சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு மெஜாரிட்டியை கொடுத்தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு இதை சொன்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு யாருக்கு ஓட்டு போடணும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாருக்கு ஓட்டு போடணும், பிரதமர் வேட்பாளர் யார், சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் யார், இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க அவன் செய்வான். ஒரு நோட்டான்னு ஒன்று நம்பரை கொடுத்துட்டா, இந்த சீப்பை மறைச்சி வச்சுட்டா ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுடும், எந்த மடையனாவது நினைச்சான்னா அந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த ஆட்கள். ஓகே சார், இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, அந்த முக்கியமான பத்திரிக்கை அவங்க எடுத்த சர்வே தான் இது. 44% சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய்க்கு 3ஆவது இடம் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப முரண்பாடாக இருக்கு. நான் வந்துங்க இதை நான் வந்து விவாதிக்கவே விரும்பலை. ஏன்னா எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் போது இவங்களுக்கு அப்பா டக்கர்லாம் இருந்தான் டெல்லியில். ப்ளஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து சர்வே பண்ணி மோடிக்கு இந்த முறை 400க்கு மேல் கிடைக்கும் நாங்க. சார்ச்சவுப்பார் 400க்கும் மேல் நாங்க கான்ஸ்டியூஷனே மாற்ற போறாங்க, 2/3 மெஜாரிட்டி வந்துடும்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த அனுபவஸ்தர்கள் அந்த பண்டிதர்கள் வாக்கு என்னாச்சு, கடைசியில் தனிப்பெரும்பான்மை கூட கிடைக்கல. இப்போ 400க்கு மேல்னு சொல்லிட்டு 400 வரலாம், இல்லை 410 வரலாம், 240 தானங்க வந்தது. உங்களுக்கு 272 தேவை தனிப்பெரும்பான்மைக்கு, அதுவே கிடைக்கலையே, அப்புறம் எங்கேருந்து 400க்கு மேல்? அதனால இந்த மாதிரி பத்திரிகைலாம் பெரிய பிரபலமான இதழ்கள் தான். ஆனால் அவங்களால வந்து மக்கள் உணர்வுகளை கணிக்க முடியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்கள அறியாமலே 2 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படியாப்பட்ட புத்திசாலி திருடனும் ஒரு தடயத்தை வச்சுட்டு போயிடுவானா, அந்த தடயத்தை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு புத்திசாலியான போலீஸுடைய வேலை. எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் ஒரு தடயத்தை வச்சுட்டு போயிடுவானா. அதுபோல விகடன்ல 2 தடயத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. ஒன்று என்னன்னா, மக்கள் விரும்பும் முதலமைச்சர் 44% இவருக்கு இருக்கு. யாருக்கு? விஜய்க்கு இருக்கு. அவருக்கு அடுத்தது 28 தான். 16% வித்தியாசம் இருக்கு. தொட்டுக்கோ தொடச்சுக்கோலாம் இல்லை. அதே போல இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு இப்போ 133 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனா அவங்க கூட்டணிக்கு 133 வராதுன்னு சொல்றாங்க. தனியார் பெரும்பான்மையே கிடையாதுன்றாங்க, 97 தான்றாங்க. அப்போ இது எப்படி சரியா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனிப்பெரும்பான்மையே இழக்குது ஒரு ஆளுங்கட்சினா, மக்கள் அதை நிராகரிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். டேலியாவதா? இங்க தனிப்பெரும்பான்மை இல்லை, நிராகரிக்கிறாங்க. அங்க வந்து விஜய் தான் முதலமைச்சர்ன்றாங்க. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா தாவேக்கா தான் முன்னிலையில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். என்ன கணக்கு சொன்னாலும் அது வந்து வெளியே வந்துடுச்சு இல்லை, இவங்க உண்மை வெளியே வருது இல்லை. நீங்க 21 கட்சி கூட்டணி வச்சிருந்தவங்க இப்போ இன்னொரு 4-5 கட்சியை சேர்த்து 25க்கு மேல வச்சிருக்காங்க. எல்லாம் வச்சும் பிரயோஜனம் இல்லையே. 118 கூட வரலையே, தனிப்பெரும்பான்மையே வரலையே. அப்போ மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இதை வந்து எடுத்து சொல்லுவாங்களா? ஏங்க, சட்டமன்ற தேர்தல்லாம் 2 கேள்வி தாங்க. ஒன்று, இந்த ஆட்சி தொடரணுமா, யார் முதல்வராக வரணும். இந்த 2 கேள்விக்கு விகடன் இந்த புள்ளி விவரத்தில் பதில் இருக்குதா இல்லையா? என்ன இருக்கு? இந்த ஆட்சி தொடர வேண்டாம் தானே ஜனங்க சொல்லிட்டாங்க. 97ன்னா எங்க தொடருது? ரைட்டா. அடுத்தது முதலமைச்சர் யாரு? விஜய் 44%. அவ்வளவுதான்.
தேர் எண்ட்ஸ் த மேட்டர். அதுக்குள்ளே போய் மற்றதெல்லாம் நோண்டிட்டு இருக்காதீங்க. ஓகே சார், ஓகே சார். இன்றையோட இறுதி கேள்வி சார். நேற்று பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான நாள் தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா நம்மளை பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்ண வேண்டியது. பட் ஆனால் அது நடக்கலை. ஒன்றும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகள்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுக்காக மசோதா டீலிமிட்டேஷன், அந்த அந்த தொகுதியெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய மசோதா தான் அது. பட் ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அதோட ஃபுல் கிரெடிட்டும் திமுக பக்கம் போகிறதா முதல்வர் வந்து கேக் வெட்டுறாரு, பட்டாசு வெடிக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், முதல்வருக்கு வந்து 200 உறுப்பினர்கள் இருக்காங்க நாடாளுமன்றத்தில். அதனால் நாடாளுமன்றத்தில் எது நடந்தாலும் அதுக்கு வந்து திமுகவுக்கு தான் பொறுப்பு. இவங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லைங்க. நாடாளுமன்றத்தில் நேற்று ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் பண்ண ரோல் வந்து எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த அந்த ஒரு மோசமான அந்த மசோதாக்களை தோக்கடிச்சிருக்காங்க. தோக்கடிச்சாங்கன்னா 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்லாம் பாஸ் ஆகும். அது இல்லாமல் பண்ணிட்டாங்க. இது ராகுல் காந்திக்கு தான் இந்த கிரெடிட்டு, காங்கிரஸ் கட்சிக்கு தான் இந்த கிரெடிட். அவர் தான் நாடாளுமன்ற இவங்க எதுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க? இவங்க என்ன பேசிட்டாங்க அங்கே? இல்லை, இவங்க என்ன பண்ணாங்க? வாட் இஸ் த ரோல்? பல எம்பிங்க அந்த விவாதத்தின் போது திமுக எம்பிங்க மெஜாரிட்டி பேர் இல்லவே இல்லையா? கனிமொழியை தவிர யார் என்ன பேசுனாங்க? பெருசாக ஒன்றும் பேசலையே. அதனால் ராகுல் காந்தி ஷுட் டேக் த கிரெடிட். அவருக்கு தான் அந்த கிரெடிட் போனோம். நான் இது நீங்கள் கேட்டதால் நல்ல கேள்வி. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ராஜீவ் காந்தி, அதாவது ராகுல் காந்தியுடைய அப்பா, ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கும்போது தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு ஒன்று உருவாக்கி இந்த உள்ளாட்சி அமைப்புகள் ஜனநாயக அடிப்படையில் செயல்படணும், குறித்த காலத்தில் தேர்தல் நடத்தணும், இதெல்லாம் சரி பண்ணார். அப்போ தான் அவர் என்ன கொண்டு வந்தார்னா, பெண்களுக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து, யூனியன்லாம் இருக்கு இல்லையா, மாவட்ட பஞ்சாயத்து, இதிலெல்லாம் 1/3 33% பெண்கள் இருக்கணும்னு சொல்லி சட்டப்பூர்வமாக அதை கொண்டு வந்தார். அப்போ மகளிர் இடஒதுக்கீடு இந்த பொது பணியில் யார் அதை கொண்டு வந்தது? காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது. ராஜீவ் காந்தி தான் அதை கொண்டு வந்தார். இன்னி வரைக்கும் அது அமுலில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு வர முயன்றார்கள் அதே காங்கிரஸ். உள்ளாட்சி மட்டும் ஆனால் மாநில அகில இந்திய பார்லிமெண்ட்லேயும் அசம்பிளிலையும் அதை கொண்டு வரணும் முயற்சி பண்ணாங்க. சொல்லப்போனால் மாநிலங்களவையில் பாஸ் கூட பண்ணிட்டாங்க அதை. ஆனால் ஒரு மசோதா சட்டம் ஆகணும்னா மாநிலங்களவையிலும் பாஸ் ஆகணும், மக்களவையிலையும் பாஸ் ஆகணும். அப்போ தான் அது வந்து ஜனாதிபதி ஒப்புதலுக்கு போகும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிர்கட்சிகள், காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த மகளிர் இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, நாடாளுமன்றத்துலையும் சட்டமன்றங்கள்லையும், அதை மாநிலங்களவையில் காங்கிரஸ் மெஜாரிட்டியில் பண்ணிட்டாங்க. ஆனால் தனியாக மெஜாரிட்டி இல்லாத இருந்ததால் கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள்லாம் எதிர்த்து அதை பாஸ் பண்ணாமல் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். ஸோ மகளிருக்கு இடஒதுக்கீடு நாடாளுமன்றம், சட்டமன்றம், பஞ்சாயத்து, மாநகராட்சியில் இருக்கணும்னு நினைச்சது, அதை சிந்திச்சது காங்கிரஸ் கட்சி. ஸோ அதனால் ஆனால் 2023 மோடி வந்து அதை வந்து மகளிருக்கு வந்து பார்லிமெண்ட்டில் அது ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது, அதை பண்ணுவோன்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். அதை யுனானிமஸாக ஒரு மனதாக காங்கிரஸ் எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து பாஸ் பண்ணிட்டாங்க. சரி, 2023 பாஸ் பண்ண இந்த மகளிர் இடஒதுக்கீடு ஏன் இன்னி வரைக்கும் அமுலாகல? ஏன்னா அவங்க சும்மா அதை டிராமாவுக்காக பண்ணாங்க. இப்போ 2011 கடைசியாக சென்சஸ் நடந்ததுங்க. 2021 மக்கள் தொகை கணக்கு எடுத்துருக்கணும் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. கோவிட்னு சொல்லி எடுக்கலை. இன்னைக்கும் தொடங்குது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடத்தினாங்கல்ல, அப்போ கோவிட் இருந்ததா? ஸோ திட்டமிட்டு சென்சஸை டிலே பண்ணாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மகளிர் இடஒதுக்கீடு நடக்குமா, ஆனால் 2011 சென்சஸ் அடிப்படையில் நடக்குமா? இப்போ 2026 நடக்க போத இதை வந்து அடுத்த வருஷம் ஃபிகர்லாம் பார்த்துட்டு அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு இப்போ 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இருக்காங்க. அதில் 1/3 கொடுத்துட்டு போனால் பிரச்சனையே இல்லையா? ஆனால் இதெல்லாம் திட்டமிட்டு குழப்பி டீலிமிட்டேஷனை அந்த மகளிர் இடஒதுக்கீடோட மிக்ஸ் பண்ணி லிங்க் பண்ணி
இதை வந்து குழப்பத்தை ஆக்கி இவங்க அதான் பசுத்தோல் போர்த்திய புலி. அப்படிதான் ஆக்சுவலாக மகளிர் இட ஒதுக்கீடுன்றது பசுத்தோலை போத்திக்கிட்டு இந்த டீலிமிட்டேஷன்றது அந்த புலி வருது. அதை கரெக்டாக அடையாளம் பண்ணி அடித்தாங்க காங்கிரஸில் நேற்று. எதிர்கட்சிகள் அனைத்துக்கும் வந்து பங்கு உண்டு. ஆனால் சிரிப்பாக இருக்குது, இவங்க எரிக்கிறாங்க, இவங்க பட்டாசு வெடிக்கிறாங்க திமுக. அதாவது அவங்களுக்கு இப்போ எதை தின்னா பித்தம் தெளியன்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது, வேதனைகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ பாஜக உள்ளே வந்துடும், பாஜகன்ட்டு இங்கே எதிர்கட்சியாக இருக்க அதிமுகவை பற்றி பேசு, விஜயை பற்றி பேச மாட்டாங்க. பாஜகன்னு ஏன்னா மைனாரிட்டி ஓட்டை வாங்கலான்றதுக்காக. அதெல்லாம் இப்போ பழைய இதாகிடுச்சுங்க, அவுடேட்டட். இன்றைக்கி மைனாரிட்டிகளும் தெளிவாக இருக்காங்க. பாஜகவோடு கள்ள உறவு வச்சிட்டு இருக்கிறது திமுக தான்றது எல்லாருக்கும் தெரியுது. அதனால் கண்டிப்பாக இந்த முறை மைனாரிட்டிகள் ஓட்டு பெரும்பகுதி விஜய்க்கு போகும். ஓகே சார், இறுதியாக இதோ சின்ன கேள்வி இதோட முடிச்சிடுறேன். ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு பிரச்சாரம் இதோட முடிச்சிடுறேன். ராகுல் காந்தி, ஸ்டாலின் அவர்கள் ஒரே மேடையில் தான் இருக்காங்க. பட் ஆனால் 2 பேரும் பார்த்துக்கிட்ட மாதிரியே தெரில. 20 நிமிஷம் பேசியிருக்காரு. ஒரு ஸ்டாலின் அவரோட பேர் கூட ராகுல் காந்தி சொல்லலை. அது இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட ராகுல் காந்தி பிரச்சாரம்ல விருப்பமே இல்லைலாம் சொல்கிறாங்க. என்ன உண்மையான கதை சார்? இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக செல்வ பெருந்தகை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணுவார். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக உருவாகும். திமுகவை கழட்டி விடுவார் ராகுல் காந்தி. ஏன்னா திமுகவினுடைய கள்ள உறவு, டபுள் ஆக்ஷனை அவங்க பாஜகவோட அந்த கள்ளத்தனமான உறவு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் காங்கிரஸ்கிட்டையும் உறவு வச்சுட்டு இருக்க ரெட்டை வேடம் போட்டுட்டு இருக்காங்க. அது ராகுல் காந்திக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் அவர் வந்து பாருங்க, பறந்து பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளாக்கெல்லாம் போனார். ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல? ஏன் வரல? ஏன்னா அவருக்கு இதில் விருப்பமே இல்லைங்க. ஆனால் தலைமை ஒத்துக்கிச்சுன்றதால அதை இது பண்ணுறாரு. அதனால் அவருக்கு ஆத்மார்த்தமாக தாவேக்காவோட போகணுன்றது தான் அவருடைய இன்ட்ரெஸ்ட். அதனால் அது வருங்க, தேர்தலுக்கு பிறகு இது மாறும். ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேரக்கான நன்றி சார்.